الحمد لله رب العالمين وأفضل الصلاة وأتم التسليم على نبينا محمد وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد முத்தமிமத்துல் ஆஜுருமியா என்ற கிதாபினுடைய பாடத்தொடரில் பாபுல் மன்சூபாத் மினல் அஸ்மாஇ இஸ்ம்களில் நசுப் செய்யப்படக்கூடியவைகளுடைய பாடத்தை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த பாடத்தில் முதலாவதாக அல் மஃபூல் பிஹி எவ்வாறு வரும் என்பதை பற்றி பார்த்தோம். அந்த பாடத்தினுடைய இறுதியில் 7 விதமான வசனங்களிலே மஃபூல் பிஹியினுடைய ஃபியலையும் ஃபாயிலையும் சேர்த்து ஹதுஃப் செய்வது கட்டாயம் என்று பார்த்தோம். அந்த 7 விடயங்களில் 5ஐ பற்றி அல் கவாகிபுத்துர்ரியா என்ற கிதாபிலிருந்து நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஏனைய 2 வகையான அல் இஸ்திகால் அல் முனாதா இவ்விரண்டையும் பற்றி குறிப்பிடுகின்றார்கள். முதலாவதாக நாங்கள் அல் இஸ்திகால் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இந்த பாடத்தை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாம் ஏற்கனவே கற்ற சில விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அதாவது ஒரு முபுத்ததாவினுடைய ஹபர் 3 விதமாக வரும். ஒன்று முஃப்ரதாக வரும். உதாரணமாக அல்லாஹு கஃபூருன் ஜெய்துன் காயிமுன் என்பதை போன்று. இந்த வசனங்களிலே அல்லாஹு மற்றும் ஜெய்துன் என்ற முபுத்ததாக்களுக்கு ஹபராக ஒரு முஃப்ரதான இஸ்ம் வந்திருக்கின்றது. கஃபூருன் காயிமுன் என்று வந்திருக்கின்றது. இரண்டாவதாக ஜும்லாவாக வரலாம். ஜும்லா என்று சொல்கின்ற பொழுது ஜும்லா இஸ்மியாவாகவும் இருக்கலாம் அல்லது ஜும்லா ஃபியாலியாவாகவும் இருக்கலாம். ஜும்லா ஃபியாலியாவைக்கு உதாரணமாக நாங்கள் 3 வசனங்களை பார்ப்போம். ஒன்று ஜெய்துன் காம அபூஹு. ஜெய்துன் என்ற முபுத்ததாவுக்கு ஹபராக காம அபூஹு அவருடைய தந்தை நின்றார். இந்த வசனத்திலே ஜெய்த் அந்த செயலை செய்யவில்லை, ஆனால் ஜெய்தினுடைய தந்தை அந்த செயலை செய்திருக்கின்றார். இரண்டாவது உதாரணம் ஜெய்துன் நசர்துஹு. ஜெய்துன் ஜெய்தாகிறவர் நசர்துஹு நான் அவருக்கு உதவி செய்தேன். இந்த வசனத்திலே நான் உதவி செய்தது ஜெய்துக்குத்தான். அடிப்படையிலே நசர்து ஜெய்தன் என்று வரவேண்டியது தான். ஆனால் அந்த மஃஊலை நான் முபுத்ததாவாக பிரயோகித்து அந்த முபுத்ததாவை பார்த்து மீளக்கூடிய ஒரு தமீர் நசர்துஹு என்று அந்த தமீருக்கு மஃஊல் என்ற அடிப்படையிலே நஸ்பு செய்திருக்கின்றேன். அதாவது உதவி செய்தல் என்ற செயல் முபுத்ததாவாக வந்திருக்கக்கூடிய ஜெய்தின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. இது இரண்டாவது வசனம். மூன்றாவது உதாரணம் ஜெய்துன் நசர்து குலாமஹு. ஜெய்த் என்பவர் நசர்து குலாமஹு நான் அவருடைய பையனுக்கு நான் அல்லது அவருடைய அடிமைக்கு நான் உதவி செய்தேன். இந்த வசனத்தில் உதவி செய்தல் என்ற அந்த செயல் ஜெய்துக்கு முபுத்ததாவாக வந்திருக்கக்கூடிய ஜெய்துக்கு செய்யப்படாவிட்டாலும் அவருடைய பையன் அல்லது அடிமைக்கு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் முதலாவது வசனத்திலே ஜெய்துன் நசர்துஹு என்ற அந்த வசனத்தில் அந்த உதவி செய்தல் என்ற செயல் ஜெய்துக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. அதனை நான் மஃஊலாக கொண்டு வராமல் முபுத்ததாவாக கொண்டு வந்திருக்கின்றேன். அதே போன்று இரண்டாவது வசனத்திலேயும் உதவி செய்தல் என்ற செயல் ஜெய்துடைய பையனுக்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த 2 வசனங்களையும் நாங்கள் வேறாக கருத்தில் கொள்ள வேண்டும். இது இஸ்திகாலுடைய பாடத்துடன் சம்பந்தப்பட்டதாகும். அடுத்தது ஜும்லாவினுடைய 2வது பகுதி ஜும்லா இஸ்மியாவாக வருவது. இதற்கும் நாங்கள் 3 வசனங்களை உதாரணமாக கொள்வோம். ஜெய்துன் ஹுவ காயிமுன். ஜெய்த் என்பவர் ஹுவ காயிமுன் அவர் நின்று கொண்டிருக்கிறார். இந்த வசனத்திலே ஹுவ காயிமுன் என்ற ஜும்லா இஸ்மியா ஜெய்துக்கு ஹபராக இருக்கின்றது. இந்த ஜும்லா இஸ்மியாவிலே சொல்லப்படக்கூடிய அந்த செயலை செய்தவர் ஜெய்து தான். இரண்டாவது வசனம் ஜெய்துன் அபூஹு காயிமுன். ஜெய்த் என்பவர் அபூஹு காயிமுன் அவருடைய தந்தை நின்று கொண்டிருக்கின்றார். இந்த வசனத்திலேயும் அபூஹு காயிமுன் என்ற அந்த ஜும்லா இஸ்மியா ஜெய்துன் என்ற முபுத்ததாவுக்கு ஹபராக வந்திருக்கின்றது.
அந்த ஜும்லாவிலே சொல்லப்படக்கூடிய அந்த செயலை ஜெய்து முபத்ததாவாக வந்திருக்கக்கூடிய ஜெய்து செய்யாவிட்டாலும் அவருடைய தந்தை செய்திருக்கின்றார். மூன்றாவது வசனம் ஜெய்துன் அன தாரிபுஹு, ஜெய்துன் ஜெய்த் என்பவர், அன தாரிபுஹு நான் அவனுக்கு அடிக்கக்கூடியவன். இதிலே அனதாரிபுஹு என்ற இந்த ஜும்லா இஸ்மியா ஜெய்துன் என்ற முபத்ததாவுக்கு ஹபராக வந்திருக்கின்றது. இந்த வசனத்திலே சொல்லப்படக்கூடிய அந்த செயல், அதாவது அடித்தல் என்ற செயல் முபத்ததாவாக வந்திருக்கக்கூடிய ஜெய்தின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. இது நாங்கள் ஏற்கனவே ஜும்லா ஃபியாலியாவிலே பார்த்த ஜெய்துன் நசர்துஹு, அதே போன்று ஜெய்துன் நசர்து குலாமஹு என்பதை போன்று இருக்கின்றது. அதாவது ஜும்லா ஃபியாலியாவாக அல்லது ஜும்லா இஸ்மியாவாக வந்திருக்கக்கூடிய அந்த ஹபருடைய ஜும்லாவில் சொல்லப்படக்கூடிய அந்த செயல் முபத்ததாவின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது அல்லது அந்த முபத்ததாவுடன் சம்பந்தப்பட்ட ஒருவருக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஆமில்கள் முன்னாலுள்ள ஜெய்துக்கு நேரடியாக நஸ்பு செய்யாமல் அதை பார்த்து மீளக்கூடிய தமீருக்கோ அல்லது அதனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இஸ்முக்கோ அமல் செய்திருக்கின்றது. இந்த வசனத்தை நாங்கள் கவனத்தில் கொள்வோம். மொத்தமாக ஜெய்துன் நசர்துஹு, ஜெய்துன் நசர்து குலாமஹு, ஜெய்துன் அனதாரிபுஹு, இந்த மூன்று வசனத்தை நாங்கள் குறித்து கொள்வோம். மூன்றாவதாக ஹபராக வரக்கூடியது ஷிபுல் ஜும்லா, அதாவது லர்ஃப் ஜார் மஜ்ரூர், ஜெய்துன் ஐந்தக, அதே போன்று ஜெய்துன் ஃபித்தாரி. நாம் இதுவரைக்கும் சொன்ன இந்த வசனங்களிலே ஹபரினுடைய வகைகளிலே இந்த மூன்று உதாரணங்களை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம். இந்த மூன்று உதாரணங்களிலுமே ஹபராக வந்திருக்கக்கூடிய அந்த ஜும்லாவில் சொல்லப்பட்ட அந்த செயல் முபத்ததாவின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது அல்லது முபத்ததாவுடன் சம்பந்தப்பட்ட ஒருவரின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. இதுதான் இஸ்திகாலினுடைய சூரா. இந்த வசனங்களிலே தான் இஸ்திகாலினுடைய சட்டம் வரும். அதாவது ஹபராக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வசனங்களிலே கூறப்படும் அந்த செயல் முபத்ததாவை பார்த்து மீளக்கூடிய தமீரின் மீதோ அல்லது முபத்ததாவை பார்த்து மீளக்கூடிய தமீருடன் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இஸ்மின் மீதோ நிகழ்த்தப்படுமாக இருந்தால் அந்த முபத்ததாவை முபத்ததா என்ற அடிப்படையிலே ரஃபை செய்வதும் கூடும், அல்லது ஒரு ஹதுஃப் செய்யப்பட்ட ஒரு ஃபியாலுக்கு மஃஊல் என்ற அடிப்படையிலே அதற்கு நஸ்பு செய்யவும் முடியும். எனவே ஜெய்துன் நசர்துஹு என்ற வசனத்தில் ஜெய்தன் நசர்துஹு என்று சொல்ல முடியும். அந்த மஹதூஃபான ஃபியல் எப்படி இருக்கும் என்றால், ஜெய்துன் நசர்துஹு என்ற வசனம் நான் ஜெய்துக்கு உதவி செய்தேன் என்பதைத்தான் காட்டுகின்றது. எனவே பின்னால் வரக்கூடிய அந்த நசர்து என்ற அதே ஃபியால் தான், அதே மாதிரியான ஒரு ஃபியால் தான் இதற்கும் நஸ்பு செய்திருக்கின்றது. எனவே அடிப்படை நசர்து ஜெய்தன் நசர்துஹு என்று இருக்கும். அதே போன்று ஜெய்துன் நசர்து குலாமஹு என்ற வசனத்திலேயும் ஜெய்தன் நசர்து குலாமஹு என்று சொல்ல முடியும். இதனுடைய அடிப்படை எவ்வாறு இருக்கும் என்றால், அடிப்படையிலே நாங்கள் உதவி செய்தல் என்ற செயல் இந்த வசனத்தில் ஜெய்துக்கு செய்யவில்லை, ஆனால் அவனுடைய பையனுக்கு செய்திருக்கின்றேன். எனவே அதுக்கு பின்னால் சொல்லப்படக்கூடிய அதே மாதிரியான ஒரு ஃபியால் ஜெய்துக்கு நஸ்பு செய்ய முடியாது. எனவே நாங்கள் ஜெய்தினுடைய பையனுக்கு உதவி செய்வதன் மூலம் ஜெய்தையே நாங்கள் சங்கைப்படுத்துவதனால் அடிப்படையிலே அக்ரம் து ஜெய்தன் நசர்து குலாமஹு என்று சொல்லுவோம். அக்ரம் து என்ற அந்த மஹதூஃபான ஃபியால் தான் ஜெய்தனுக்கு நஸ்பு செய்திருக்கின்றது. அதே போன்று ஜெய்துன் அன தாரிபுஹு என்ற வசனத்திலேயும் ஜெய்தன் அன தாரிபுஹு என்று சொல்ல முடியும். இதனுடைய அடிப்படையும் அன தாரிபுன் ஜெய்தன் அன தாரிபுஹு என்று இருக்கும். இந்த மூன்று வசனங்களுக்கான யாராபை நாங்கள் பார்ப்போம். ஜெய்துன் நசர்துஹு என்று வைத்துக்கொண்டால் ஜெய்துன் முபத்ததஉன், நசர்து ஃபியாலுன் மாதின் மப்னியுன் அல சுகூனி, வத்தாஉ தமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ரஃபைன் ஃபாயிலுன், அல்ஹாஉ தமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி நஸ்பின் மஃஊலுன் பிஹி, வஜும்லத்துல் ஃபியலி வல் ஃபாயிலி ஃபி மஹல்லி ரஃபைன் ஹபருன் லில் முபத்தத.
ஜெய்தன் நசர்துஹு என்று சொன்னால் ஜெய்தன் என்பது மஃபூலுன் லிஃபியாலின் மஹதூஃபின் தக்தீருஹு நசர்து. நசர்து என்பது ஃபியாலுன் மாதின் மப்னியுன் அலஸ் சுக்கூனி மப்னியுன் அலஸ் சுக்கூனி வத்தாஉ ضمير متصل في محل رفع فاعل والهاء ضمير متصل في محل نصب مفعول به وجملة الفعل والفاعل لا محل لها من الإعراب முஃபஸ்ஸிரத்துன். இந்த ஜும்லா ஃபியாலியா தான் முன்னால் உள்ள அந்த சொல்லுக்கு எந்த ஃபியல் நஸ்ப் செய்திருக்கின்றது என்பதை விவரிக்கக்கூடியது. அதே போன்று ஜெய்துன் நசர்து குலாமஹு என்பதிலே ஜெய்துன் முப்ததஉன் நசர்து ஃபியாலுன் மாதின் மப்னியுன் அலஸ் சுக்கூனி வத்தாஉ ضمير متصل في محل رفع فاعل وغلام مفعول به مضاف والهاء ضمير متصل في محل جر بالإضافة وجملة الفعل والفاعل في محل رفع خبر للمبتدأ. ஜெய்தன் நசர்து குலாமஹு என்று வைத்துக்கொண்டால் ஜெய்தன் என்பது மஃபூலுன் லிஃபியாலின் மஹதூஃபின் தக்தீருஹு அக்ரம்து. நசர்து ஃபியாலுன் மாதின் மப்னியுன் அலஸ் சுக்கூனி வத்தாஉ ضمير متصل في محل رفع فاعل غلام مفعول به مضاف والهاء ضمير متصل في محل جر بالإضافة وجملة الفعل والفاعل لا محل لها من الإعراب مفسرة. இந்த ஜும்லா அதுக்கு ஏராபினுடைய எந்த ஒரு தானமும் அது இல்லை, அதை வெறுமனே முஃபஸ்ஸிராவாக முன்னால் உள்ள அந்த செயலை அந்த ஃபியாலை தெளிவுபடுத்தக்கூடியதாக மட்டும் இருக்கின்றது. இந்த வசனத்திலே நாங்கள் நசர்து என்ற சொல்லை நாம் சேர்த்து சொன்னதனால் அக்ரம்து என்று சொன்னோம். இதே வசனத்திலே நாங்கள் ஜெய்தன் தரப்து குலாமஹு என்று சொன்னால் ஜெய்துடைய பையனுக்கு நான் அடித்தேன் என்பதை ஜெய்தை முதலாவதாக கூறிவிட்டு நான் சொல்வது என்ற அடிப்படையிலே அக்ரம்து என்பதற்கு மாற்றமாக அஹன்து ஜெய்தை நான் இழிவுபடுத்தினேன், அதாவது தரப்து குலாமஹு அவனுடைய பையனுக்கு நான் அடித்தேன் என்ற கோணத்திலே வரும். அடுத்ததாக ஜெய்துன் அனதாரிபுஹு என்ற வசனத்திலேயும் ஜெய்துன் முப்ததஉன் அவ்வலு அன ضمير منفصل في محل رفع مبتدأ ثان ضارب خبر مضاف والهاء ضمير متصل في محل جر بالإضافة وجملة المبتدأ الثاني والخبر இரண்டாவது முப்ததா மற்றும் அதனுடைய ஹபருடைய வசனங்கள், அதாவது அனதாரிபு என்ற அந்த வசனம் ஃபி மஹல்லி ரஃபைன் ஹபருன், அதாவது ஜெய்துன் என்ற முபத்ததாவுக்கு ஹபர். ஜெய்தன் என்று நாங்கள் வைத்துக்கொண்டால் ஜெய்தன் மஃபூலுன் லிஸ்மி ஃபாயிலின் மஹதூஃபின் தக்தீருஹு அன தாரிபுன் ஜெய்தன். அன தமீருன் முன்ஃபஸிலுன் ஃபி மஹல்லி ரஃபைன் முபத்ததஉன் தாரிபு ஹபருன் முதாஃப் வல்ஹாஉ தமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் பில் இலாஃபத்தி வஜும்லத்துல் முபத்ததஇ வல் ஹபர். இந்த முபத்ததா ஹபருடைய ஜும்லா லா மஹல்ல லஹா மினல் இஆராபி, இஆராபிலே அதற்கு எந்த விதமான தானமும் இல்லை. முஃபஸ்ஸிரத்துன், அது முஃபஸ்ஸிராவாக இருக்கின்றது. இந்த இஸ்திகாலினுடைய சூறாவிலே ஜெய்துன் நசர்துஹு ஜெய்தன் நசர்துஹு என்று இரண்டு விதமாகவும் சொல்லலாம். ஒன்று முபத்ததா என்ற அடிப்படையிலே ரஃபை செய்வது, இரண்டாவது மஹதூஃபான ஒரு ஆமிலுக்கு மஃஊல் என்ற அடிப்படையிலே நஸ்பு செய்வது. இந்த பாடத்தினுடைய சுருக்கம் இவ்வளவுதான். ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே ரஃபை செய்வது முபத்ததாவாக வைப்பது கட்டாயமாக இருக்கும். இன்னும் சில சந்தர்ப்பங்களிலே மஃஊல் பிஹியாக மஹதூஃபான ஃபியலுக்கு மஃஊல் பிஹியாக வைப்பது கட்டாயமாக இருக்கும். இன்னும் சில இடங்களிலே இரண்டும் கூடும், ஆனால் ரஃபை செய்வது ஏற்றமானது என்று சில இடங்கள் இருக்கின்றன. அதே போன்று இரண்டும் கூடுமாக இருந்தாலும் நஸ்பு செய்வதுதான் ஏற்றமானது என்று கருதப்படக்கூடிய இடங்களும். ஐந்தாவதாக இரண்டு விடயங்களுமே சம அளவில் ஏற்றமானது என்று சில இடங்களும் இருக்கின்றன. அதை பற்றி அடுத்த கிதாபிலே கத்ருனதா என்ற அந்த கிதாபிலே விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அந்த பாடத்தை அந்த கிதாபை நாங்கள் படிக்கின்ற பொழுது அந்த விடயங்களையும் இன்னும் மேலதிகமான விடயங்களையும்
கற்றுக்கொள்வோம். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், பாபுல் இஸ்திகாலி, இது இஸ்திகாலை பற்றிய பாடமாகும். ஹகீகத்துஹு, அதனுடைய யதார்த்தம் அது எவ்வாறு இருக்கும் என்றால், இந்த வரைவிலக்கணத்தை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அந்த சொல்லப்பட்ட 3 உதாரணங்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐய தகத்தமஸ்முன், ஒரு இஸ்ம் முந்துவதாகும். அந்த 3 வசனங்களிலேயுமே ஒரு இஸ்ம் முன்னால் இருக்கின்றது. ஜெய்துன் நசர்துஹு, ஜெய்துன் நசர்து குலாமஹு, ஜெய்துன் அன தாரிபுஹு. வயத்த அஹ்ஹர அன்ஹு ஃபிஅலுன், அதற்கு அதை விட்டும் ஒரு ஃபியல் பிந்தி வருவதாகும், அதாவது அதுக்கு அடுத்ததாக ஒரு ஃபியல் வருவதாகும். அவ் வஸ்ஃபுன், அல்லது ஒரு வஸ்ஃபு, அதாவது ஃபியலுடைய அமலாக அமல் செய்யக்கூடிய ஏதோ ஒரு ஆமில் வருவதாகும். முன்னால் சொல்லப்பட்ட 3 வசனங்களிலேயுமே அது இருக்கின்றது. முதல் வசனத்தில் ஜெய்துன் நசர்து, இரண்டாவது வசனத்திலே ஜெய்துன் நசர்து, மூன்றாவதிலே ஜெய்துன் அன தாரிபு என்று இருக்கின்றது. இந்த 3 வகையான சொற்களும் எவ்வாறு இருக்கும் என்றால், முஸ்தகிலுன் பில் அமலி, அமல் செய்வதை கொண்டு ஈடுபட்டிருக்கும், அதாவது அமல் செய்து கொண்டிருக்கும். ஃபி லமீரில் இஸ்மி சாபிகி, முன்னாலுள்ள இஸ்மை பார்த்து மீளக்கூடிய லமீருக்கு அமல் செய்யும். நசர்து ஜெய்தன் என்று நேரடியாக சொல்லாமல் அந்த ஜெய்தை முபத்ததாவாக வைத்துவிட்டு அந்த ஜெய்தை பார்த்து மீளக்கூடிய லமீருக்கு அமல் செய்திருக்கின்றது. ஜெய்துன் நசர்துஹு. ஒஃபி முலாபிசிஹி, அல்லது அந்த லமீருடன், அதாவது அந்த முன்னாலுள்ள இஸ்மை பார்த்து மீளக்கூடிய லமீருடன் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சொல்லுக்கு அமல் செய்வதை கொண்டு ஈடுபட்டிருக்கின்றது. இரண்டாவது வசனத்திலே ஜெய்துன் நசர்து குலாமஹு என்பதிலே ஜெய்துன் என்ற முபத்ததாவை பார்த்து மீளக்கூடிய லமீர், குலாமஹு என்ற வசனத்தில் இருக்கக்கூடிய ஹா, அந்த ஹாவுக்கும் கூட அமல் செய்யாமல் அவருடன் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த குலாம் என்ற முலாஃபாக வந்திருக்கக்கூடிய இஸ்முக்கு நஸ்பு செய்திருக்கின்றது, அதாவது அமல் செய்திருக்கின்றது. எனவே முஸ்தகிலுன் பில் அமலி, அமல் செய்வதை கொண்டு ஈடுபட்டிருக்கும். ஃபி லமீரில் இஸ்மி சாபிகி, முந்திய இஸ்மை பார்த்து மீளக்கூடிய லமீருக்கு. அவுஃபி முலாபிசிஹி, அல்லது அதனுடன், அதாவது அந்த லமீருடன் சேர்ந்திருக்கக்கூடியதற்கு அமல் செய்வதை கொண்டு ஈடுபட்டிருக்கும். அனில் அமலி ஃபிலிஸ்மி சாபிகி, முந்திய இஸ்மிலே அமல் செய்வதை விட்டும், முந்திய இஸ்மிலே அமல் செய்யாமல் அதை பார்த்து மீளக்கூடிய லமீருக்கோ அல்லது அந்த லமீருடன் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இஸ்முக்கோ அமல் செய்கின்றது. இதனைத்தான் நாங்கள் அல் இஸ்திகால் என்று சொல்லுவோம். இஸ்திகாலை நாங்கள் இலகுவாக புரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் முபத்ததா ஹபருடைய பாடத்தை இங்கே சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அது நஹ்வு ஜெய்தன் அத்ரிபுஹு வஜெய்தன் அனதாரிபுஹு அல் ஆன அவ் கதன் வஜெய்தன் தரப்து குலாமஹு என்பதை போன்று வகுல்ல இன்சானின் அல்சம்னாஹு தாயிரஹு ஃபி உனுகிஹி என்பதையும் போலவாகும். இந்த வசனத்திலே அல்வாவ் ஹர்ஃப் ஆத்திஃபின் குல்ல மஃஊலின் லிஃபிஅலின் மஹ்தூஃபின் முதாஃப் இன்சானின் முதாஃபுன் இலைஹி அல்சம்னா ஃபிஅலுன் மாதின் மப்னின் அலா ஸுகூனி நா ضمير متصل في محل رفع فاعل الهاء ضمير متصل في محل نصب مفعول به كل إنسان அல்சம்னாஹு. இதுதான் இஸ்திகாலினுடைய சூரா. அடிப்படையிலே அல்சம்னா குல்ல இன்சானின் என்று இருக்கும். ஃபன்னஸ்பு ஃபீ தாலிக குல்லிஹி, இவைகள் அனைத்திலும் நஸ்பு செய்வது பிமஹதூஃபின் வுஜூபன், கட்டாயமாக ஹது செய்யப்பட்டதை கொண்டுதான், ஹது செய்யப்பட்ட ஒரு ஆமிலை கொண்டு, அது ஃபியலாக இருக்கலாம் அல்லது ஃபியலுடைய அமலாக அமல் செய்யக்கூடியதாகவும் இருக்கலாம். யுஃபஸ்ஸிருஹு மா பஅதஹு, அவைகளுக்கு பின்னால் உள்ளது அதனை தெளிவுபடுத்துகின்றது. தக்தீரு, அடிப்படை அத்ரிபு ஜெய்தன் அத்ரிபுஹு வ அன தாரிபுன் ஜெய்தன் அன தாரிபுஹு வ அஹன்து ஜெய்தன் தரப்து குலாமஹு வ அல்சம்னா குல்ல இன்சானின் அல்சம்னாஹு என்று இருக்கும். இதுதான் இந்த பாடத்தினுடைய சுருக்கமான விடயங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.